ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நேரத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நாடி வாஞ்சித்து தேடுகிற நாம், ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் நிற்கிறேன், எனக்கு இந்த நன்மைகளை கர்த்தர் தருவாரா, எனக்கு இந்த ஆசீர்வாதங்களை தரமாட்டாரா, எனக்கு இந்த பிரச்சனைகளை மாற்ற மாட்டாரா, என்னை சுற்றி இப்படி சூழ்நிலைகள் இருக்கிறதே, எனக்கு எதிராக இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்களே, நான் என்ன செய்ய? கர்த்தர் எனக்காக இவைகளை என்னுடைய பார்வையிலே என்னுடைய சார்பாக செய்து தர மாட்டாரான்னு சொல்லி கலங்கி கொண்டிருப்போம். இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கூறுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, நாம் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம் என்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறேன் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கியவர் அவர், நம்முடைய வாழ்க்கையை வணைந்து கொண்டிருக்கிறவர் அவர், நம்முடைய வாழ்க்கையை அவருடைய வார்த்தையின் பிரகாரமாகவே ஆசீர்வதிக்க பிரயாசப்படுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவேதான் அவர் கூறுகிறார், நான் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்களோடு இருக்கிறனால நீங்க எதற்கும் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நீங்க எதை குறித்தும் கலங்க வேண்டாம். உங்களுடைய காரியங்களுக்காக, உங்களுடைய நன்மைகளுக்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக, உங்களுடைய வேலைகளுக்காக, ஒருவேளை உங்களுடைய தொழில்களுக்காக நீங்க கலங்க வேண்டாம். நான் உங்க கூட இருக்கிறேங்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்து நாம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இது எப்படி முடியும், இது எப்படி நடக்கும்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற, பயந்து கொண்டிருக்கிற காரியங்களை கண்டு நீங்க பயப்படாம கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை உணர்ந்தவர்களாய் இந்த நாளை துவங்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நினைப்பட்டுகிறார். எனவே அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய் நாம் எதை குறித்தும் பயப்படாமலும் கலங்காமலும் இந்த நாளை அவருடைய சமூகத்திலே நம்பிக்கையுள்ளவர்களை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.